friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம fluffy milk egg omelette எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். எக்ல நிறைய அயன் புரோட்டீன் சத்தெல்லாம் இருக்கு. இது உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இத நீங்க காலையில அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டா சர்வ் பண்ணீங்கன்னா அந்த டே ஃபுல்லா நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதே நேரத்துல ரொம்ப கொஞ்சம் இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸிங்ல நான் ரெண்டு மீடியம் சைஸ் எக்ஸை உடைச்சு வச்சிருக்கேன். இதை நல்லா ஒரு ஃபோர்க் இல்லாட்டி ஸ்பூன் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ 2 மினிட்ஸில் எக்கு நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பால், அப்புறமா 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சுகர் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட மில்க் மிக்சர் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ போய் ஃப்ளஃபி மில்க் எக் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய்யை நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் லோவில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் நம்மளோட எக் மிக்சரை உள்ளே சேர்த்துருங்க. இது ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 1 மினிட் ஆனதும் இந்த சைட்ஸ் எல்லாம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. சென்டரில் நல்லா ஃப்ளஃபியாக அப்படி எழும்பி நிற்கி. அதே நேரத்தில் பாதி குக் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயாச்சு. சில சைட்ஸ் எல்லாம் நல்லா லூஸ் பண்ணி விடுங்க. 1 சைட் மட்டும் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு ஸ்பேட்லா வச்சு சைட்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி விடுங்க. அந்த ஸ்பேட்லா வச்சு லைட்டாக கீழே வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான மில்க் எக் ஆம்லெட் பர்ஃபெக்டாக குக் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இதை பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ், ஹெல்தி அண்ட் இன்ஸ்டன்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மில்க் எக் ஆம்லெட் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.